வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேவிக் மினி 1 அப்புறம் மேவிக் மினி 2 இந்த ரெண்டு ட்ரோனுக்கும் வந்து 15 மீட்டர் மேலே எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்ற ஹேக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து dronehacks.com. இப்போ எனக்கு எப்படி இந்த ஹேக் பற்றி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் கொடுத்து ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, இந்த மாதிரி மேவிக் மினி 2 வந்து மேவிக் மினி 1 அப்புறம் 2 ரெண்டுத்துக்குமே வந்து 15 மீட்டர் மேலே பறக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சேனலோட லிங்க் கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த dronehacks.com அதில் ட்ரோனை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ள வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் விட்ஸ் ஃபார் ஆல் அவர் தான் வந்து சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில். ஏன்னா அவருக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொன்னார். அவரோட கமெண்ட்டை பார்த்து இன்னொருத்தரும் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி உடனே பண்ணிடலாம், இதை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரிஜினல் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்க சேனல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதில் என்னென்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த dronehacks.com. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வந்து Windows 10 யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிளிக் பண்ண உடனே இதை பாருங்கள், ஒரு 13 MB தான். இதை வந்து டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன். என்ன டவுன்லோட் பண்ணோம் வந்து இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் தேவை கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு. கம்ப்யூட்டரில் இப்படி வச்சுட்டேன். இந்த மாதிரி க்ரீன் கலரில் போய்ட்டு ஓடி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் இருக்குது. நான் மேவிக் மினி 1 வச்சுருக்கேன். மேவிக் மினி 1 வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நம்ம ட்ரோனோட பேக் சைடில். அதை எப்படி கனெக்ட் பண்ணால் பேட்டரி போட்டுட்டேன் ஆன் பண்ணிடுறேன். நம்ம ட்ரோனை எப்போ ஆன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. இந்த மேவிக் மினி 1 கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கனெக்ட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். இப்படி க்ரீன் கலராக வந்துடும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேக் பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண போகிறோம். இது வந்து ரீடிங் பேராமீட்டர்ஸ் ஃப்ரம் த ட்ரோன், திஸ் கேன் டேக் எ வைல் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரைட் பேராமீட்டர்ஸ் டு ட்ரோன், அப்புறம் அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். வேறு எதையுமே கிளிக் பண்ணுறாதீங்க, ஏன்னா என்ன வேணுமோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மேக்ஸ் ஹைட், மேக்ஸ் ஆல்டிடியூட் இங்கே இருக்கும். மேக்ஸ் ஆல்டிடியூட் வேல்யூ வந்து 500 தான். வேல்யூனா அதாவது அவங்க கம்பெனி வந்து மேக்ஸ் வேல்யூ வந்து 500 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 500க்கு மேலே கொடுக்க முடியாது. இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து மினிமம் 15 மீட்டர்னு வந்துருக்கு பாருங்கள், மேக்ஸிமம் 500 இருக்குது. இதில் நான் வந்து 120 மீட்டர் கொடுத்துக்கிறேன். 120 ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எந்த ரோடாக இருந்தாலுமே 120 மீட்டர் மேலே போகக்கூடாது. அதனால் 120 மீட்டர் கொடுத்துக்கிறேன். சேவ் பேராமீட்டர் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நம்ம ட்ரோனுக்கு வந்து நான் ரைட் பேராமீட்டர் டு ட்ரோன் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல் சேஞ்சஸ் பேராமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. அதாவது லேப்டாப்பில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போ போல் ப்ளே ஸ்டோர் போகிறேன். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஃபேக் ஜிபிஎஸும் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபேக் ஜிபிஎஸ் கிளிக் பண்ணிட்டேன். நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபேக் ஜிபிஎஸ் வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம டெவலப்பர் மோட எனேபிள் பண்ணணும். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போக்கோ F1. நான் இதில் அபவுட் ஃபோன் போய்க்கிறேன். அபவுட் ஃபோன் போய்ட்டு MIUI வெர்ஷன் ஃபார் போக்கோன்னு இருக்குது. அது ஒரு 4 வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். யூஆர்னாவே டெவலப்பர்னு வந்துடுச்சு. இப்போ போய்ட்டு நான் இங்கே சர்ச்சில் போய் டெவலப்பர்னு அடிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இருந்தாலும் பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த வீடியோவில் பார்க்குறவங்க, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதில் பாருங்கள், செலக்ட் மாக் லொக்கேஷன் ஆப்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபேக் ஜிபிஎஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபேக் ஜிபிஎஸ்னு கிளிக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஜிபிஎஸ் எங்கே வேணுமோ கொடுக்குறேன். அமெரிக்கா, கனடா எங்கேயாவது. அது அப்புறமா ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு ஃபேக் ஜிபிஎஸ் போட்டு லாட்டிடியூட் லாங்கிடியூடாக வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குது லிச்சியாக டிஜே ஃப்ளையாக ரெயின்போன்னு கேட்குது. நான் டிஜே ஃப்ளை கொடுத்துக்கிறேன். நம்ம ட்ரோன் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இப்போ வேர்ஷன் வேணால் காட்டுறேன். அது லொக்கேட்டிங், அந்த லொக்கேஷன் வந்து அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. மேலே ப்ரொஃபைல் போகிறேன். அதே மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. லாகின் பண்ணலாம் வந்து போகாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. செட்டிங்ஸ் ஃபர்ம்வேர் பாருங்கள், 1.2.1 டிஜே ஃப்ளை 1.2.1 இருக்குது. ஓகே, நான் வந்து மேவிக் மினி 1 வச்சுருக்கேன். இது மேவிக் மினி 1 அப்புறம் 2க்கும் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரூமில் வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், மேக்ஸிமம் ஆல்டிடியூட் பாருங்கள், ஆட்டோ RTH. நான் 120 ஃபிக்ஸ் பண்ணேன், அதனால் 120 வந்திருக்கு. அது உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் 500க்கு மேலே நீங்கள் போக முடியாது. இது வந்து ஒன்றும் இல்லை, அவங்க உள்ளே என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து நம்ம மாற்றுறோம், அவ்வளோதானே தவிர. நான் இப்போ ரூம் உள்ள இருக்கேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நைட்டு 1:30 மணி ஆகுது. நான் 1:15 அதனால் என்னால் பறக்க முடியல. நாளைக்கு கண்டிப்பாக அதை பறக்க வைக்கலாம். இனிமேல் வந்து லிச்சி தேவைப்படாது. இருந்தாலும் லிச்சி வந்து சாதாரண டிஜே ஃப்ளை ஆப் மாதிரி கிடையாது. அது ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்.
இருந்தாலும் அது தேவையானவங்க வாங்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ட்ரோன் வச்சுருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரிஜினல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவும் போயிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஏன்னா அவங்க போடுறதுனால தான் நான் பார்த்து போட்டேன். இந்த வீடியோ வரதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.